بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قال الله هذا يوم ينفع الصادقين صدقهم لهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا رضي الله عنهم ورضوا عنه ذلك الفوز العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إن الصدق يهدي إلى البر وإن البر يهدي إلى الجنة. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹு தஆலாவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அவனுடைய சாந்தியும் கருணையும் நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ்வினுடைய உபதேசங்களை கேட்டறிந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி அனைத்தையும் உரித்தாக்கியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைய தினத்திலே நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு உண்மை, அஸ்ஸிதுக் என்று சொல்லப்படக்கூடிய உண்மை. உண்மை என்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நிலைகளிலும் ஒரு மனிதன் உண்மையாளனாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றதுதான் அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய தூதருடைய மிக முக்கியமான உபதேசங்கள். ஒரு மனிதனை பொறுத்தவரை ஒரு பொய்யனாகவோ ஒரு மோசடிக்காரனாகவோ ஒரு அநியாயக்காரனாகவோ
இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹு தஆலா ஒரு உபதேசமாக, ஒரு எச்சரிக்கையாக நமக்கு சொல்லித் தருகின்றான். ஒரு மனிதன் உண்மையை பேசக்கூடிய நேரத்தில் அந்த மனிதனுக்கு எல்லா நிலைகளிலும் நன்மையே விளையும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஆனால் யதார்த்தமான நிலை என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலையும் போய் உண்மையை பேச முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் உண்டு. அப்படி தானே? எல்லா இடத்துலையும் போய் நம்ம உண்மையெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. சில நேரங்களில் பொய்யையும் புரட்டையும் சொன்னோம்னா தான் என்ன செய்ய முடியும், நம்ம காலந்தள்ள முடியும்னு சொல்கிறவங்கெல்லாம் உண்டு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, கொடுக்கல் வாங்கலிலே, வியாபாரங்களிலே மனிதர்கள்ட்ட உண்மை இருக்கிறத விட பொய் தான் என்ன செய்யணும், நிறைய அதிகமாக இருக்குது. நிறைய பொய்யை சொல்லி என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாபாரம் செய்வதை நம்ம பார்க்குறோம். அதுலேயும் குறிப்பாக சில வியாபாரங்கள்லாம் இருக்குது. தமிழகத்தில் ரொம்ப பிரபலமான பிஸ்னஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தான். சும்மா இருக்கிறவங்களாம் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறோம் ஜி அப்படின்னு. சும்மா தான் இருப்பார், அவருக்கு எந்த வேலையுமே இருக்காது. ஆனால் கேட்டால் என்ன செய்கிறீங்க, நம்ம ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம், என்னவோ பெருசாக அப்படி பண்ணுற மாதிரியான ஒரு மாயை என்ன செய்வாங்கன்னா காட்டிக்குவாங்க. இது போன்ற தொழில்களெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொழில்களில் உண்மை என்பதையே பார்க்க முடியாது. எந்த அளவுக்கு பொய்ய சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு பொய் சொல்லி என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாபாரம் செய்வதை நம்ம பார்க்குறோம். வாழ்க்கையில் பொய் என்பது ஒரு அம்சமாகவே இன்றைக்கு மனிதனுக்கு மாறிடுச்சு. அப்போ பொய்யாகவே ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்தான் அப்படின்னா, பொய்யான வாழ்க்கையை வாழ்கின்றான், அவனுடைய அசைவுகள் அனைத்துமே பொய்யாக இருந்ததையானால் அவனுடைய நிலை என்ன என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. அதே நேரத்தில் உண்மையாக ஒரு மனிதன் வாழ்கின்றார், உண்மையே பேசுகிறாரு. உண்மையை பேசக்கூடிய நேரங்களில் சில இடங்களில் நஷ்டங்களை சந்திக்க வேண்டி வரும். உலக ரீதியாக சில நஷ்டங்களை அல்லாஹு தஆலா தரக்கூடும். எதுக்காக? அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் அந்த மனிதன் உண்மையாகவே நிலைத்திருக்கின்றானா, உண்மையிலேயே இருக்கின்றானா என்பதை பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதன் உண்மையை சொல்கின்றாரையானால் அந்த உண்மைக்காக சில சோதனைகளை வைக்கிறான். அந்த சோதனைகளில் அவர் வெற்றி அடைந்து விட்டாரையானால் அவரை போன்ற ஈடேற்றத்திற்குரியவர் வேறு யாருமே இல்லைங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பேச்சுக்களில் முதல்ல உண்மை வேண்டும். இந்த பேச்சு இருக்கா இல்லையா? மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையாக இருந்தாலும் சரி, லஃப்துனா ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தையாக இருந்தாலும் பதியக்கூடியவர்கள் பதியாமல் நீங்கள் சொல்கிறது கிடையாது. என்ன சொன்னாலும் உடனே பதியப்பட்டுரும், அதில் எந்த விதமான மாற்றம் செய்யப்படாது. நம்ம என்ன வார்த்தையை சொல்கிறோமோ அந்த வார்த்தையை எழுதுகிறவங்க வேலை எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்முடைய நாவுகளில் வரக்கூடிய வார்த்தைகள் பொய்யான வார்த்தைகளாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நாம் ஒரு கட்டத்தில் நஷ்டவாளிகளாக ஆயிடுவோம். இன்றைக்கு யதார்த்தமாகவே நம்முடைய சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்முடைய பொய் நம்மளோட கலந்துருச்சுங்க. ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா, வாங்க உட்காருங்கன்னு சொல்கிறாரு, டீ சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஒன்று டீ குடிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா, இல்லைங்க வேணாம் அப்படின்னு சொல்லிடணும். அவர் டீயே குடிச்சிருக்க மாட்டார். அவர் கேட்டால் என்ன செய்ய, இப்போ தாங்க குடிச்சிட்டு வந்தேன், இப்போ தான் வீட்டில் குடிச்சிட்டு வந்தேன்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ இது ஒரு பொய். ஆனால் இந்த பொய்யை பொறுத்த வரைக்கும் நமக்கு சர்வ சாதாரணமாக தெரியுது. அதை பொய்யாகவே என்ன செய்ய மாட்டேன்றோம் அப்படின்னா நம்ம எடுக்க மாட்டோம். இப்போ தாங்க சாப்பிட்டேன், சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது, இப்போ தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்வார். இல்லைங்க நான் டீ சாப்பிடல, இருந்தாலும் வேணான்னு சொல்கிறதுனால என்ன ஆக போகுது? அப்படி சொன்னால் ஒரு உண்மையை சொல்லிட்டார்னு அர்த்தம். இல்லை நான் டீ சாப்பிட்டேன்னு ஒரு பொய் சொல்லும் பொழுது என்ன எழுதப்பட்டுரும்? ஒரு பொய் சொன்னார் என்பதை எழுதமா மாட்டாங்களா? நம்மை பொறுத்தவரை நம்முடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் நம்ம சரியாக இருக்கணும். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை அந்த முஸ்லீமுடைய ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நாம் விளங்கி கொண்டோமேயானால் நம்முடைய வாழ்க்கை உண்மையான ஒரு வாழ்க்கையாக இருக்குங்க. அதை பற்றியான செய்திகளை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம்.
அதுக்கு முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மையாக இருங்கன்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? ஒரு உண்மையாளன், அப்படித்தானே? உண்மையாளர்களாக இருங்கள் என்று சொன்ன, உண்மையாளர்களாக இருங்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொய் சொல்றவனா? அல்லாஹ் அதையும் நமக்கு சொல்லி காட்டுறான். உங்களுடைய இறைவன், உங்களை படைத்த இரட்சகன், அவன் ஒரு பொய்யன் அல்ல, அவன் ஒரு ஏமாற்றுக்காரன் அல்ல, அவன் ஒரு மோசடிக்காரன் அல்ல. உங்களை படைத்த இறைவன் ஒரு உண்மையாளன் என்பதை நீங்க நம்புங்க. உங்களுடைய இறைவன் என்ன செய்யறான்? உண்மையே சொல்லக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்றத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுகின்றான். சரி, இந்த மார்க்கத்தை எடுத்து வைக்க வந்த தூதர்களை பற்றி அல்லாஹ் நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அந்த தூதர்களை பற்றி அறிமுகப்படுத்தக்கூடிய நேரத்தில் தூதர்கள் எல்லாம் உண்மையாளர்கள் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். எந்த ஒரு தூதரும் பொய்யர் அல்ல. பொய் பேசக்கூடியவர்களோ மோசடிக்காரர்களோ எந்த ஒரு தூதரும் இருந்தது கிடையாது. எல்லா தூதர்களும் உண்மையாளர்கள். திருமறை குர்ஆனுடைய 19வது அத்தியாயத்தினுடைய 41வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நமக்கு சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் போது சொல்றான், வதுகுர் ஃபில் கிதாபி இப்ராஹிம், இந்த வேதத்தில் இப்ராஹிம் அவர்களை நீங்கள் நினைவு கூறுங்கள். இன்னஹு கான சித்தீகன், அவர் எப்படி இருந்தாரு? ஒரு உண்மையாளராக இருந்தார். நபியா, நபியாகவும் இருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லும் போது எப்படி சொல்றான்? இப்ராஹிம் யார்? உங்களுக்கு இப்ராஹிமுடைய வாழ்க்கையிலே அழகிய முன்மாதிரி இருக்கு என்று சொன்ன அல்லாஹு தஆலா, வத்தபிஉ மில்லத இப்ராஹிம ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி நமக்கு சொல்வது என்ன? இன்னஹு கான சித்தீகன், அவர் யாரு? ஒரு உண்மையாளர். அவரிடத்தில் உண்மைதான் இருந்ததை தவிர அவர் பொய்யர் அல்ல என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அதற்கு அடுத்தபடியாக அவருடைய மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அதே 19வது அத்தியாயத்தினுடைய 54வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும் போது சொல்றான், வதுகுர் ஃபில் கிதாபி இஸ்மாயில், இஸ்மாயிலை நீங்கள் நினைவு கூறுங்கள் இந்த வேதத்திலே. இன்னஹு கான சாதிகல் வஅத், அவர் எப்படி இருந்தாரு? தன்னுடைய வாக்குறுதியை உண்மைப்படுத்தக்கூடியவராக இருந்தார். இன்னஹு கான சாதிகல் வஅதி, தன்னுடைய வாக்குறுதியை உண்மைப்படுத்தக்கூடியவராக, வகான ரசூலன் நபியா, அவர் அல்லாஹ்வினுடைய நபியாகவும் தூதராகவும் இருந்தார் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறார். இன்றைக்கு வாக்கு மீறல் என்பது யதார்த்தமாக மனிதனோடு கலந்து விட்ட ஒண்ணுங்க. ஏதாவது ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் அப்படி உங்கள்கிட்ட சொன்னா எனக்கு ஞாபகமே இல்லைன்னு சொல்றோமா இல்லையா? அப்படி சொன்ன உண்மையிலே எனக்கு ஞாபகம் இல்லைங்க, உங்கள்கிட்ட அப்படி சொல்லியிருப்பேனான்னு கூட எனக்கு தெரியல என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் உண்டு. என்ன நினைக்கிறோம்? அந்த நேரத்தில் ஒரு பொய்யை சொல்லி அவரை நம்ம கழட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அதோட வேலை முடிஞ்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம எப்படி ஆயிடுறோம்? அந்த இடத்துல ஒரு பொய் சொல்வதன் மூலமாக, ஒரு தவறான ஒரு செயலை செய்வதன் மூலமாக நாம் இறை நம்பிக்கையாளன் என்ற ஒரு அந்தஸ்தை இழந்து விடுகின்றோம் என்ற ஒரு நிலை என்ன செய்யறது இல்லைன்னா யாருமே உணர்றதில்லை. ஆனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சாதிகல் வஅத், தன்னுடைய வாக்குறுதியை உண்மைப்படுத்தியவர். எப்படி உண்மைப்படுத்தினாரு? அவரை பொறுத்தவரை அவங்களுடைய வரலாறு நமக்கு தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவிலே தன்னுடைய மகனை அறுப்பதாக கண்ட உடனே நேர மகன்கிட்ட சொல்றார், என்னுடைய அருமை மகனே, இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன். இன்னி அராஃபில் மனாம் அன்னி அத்பஹுக ஃபந்துர் மா தரா, நான் உங்களை அறுக்கிறது போல கனவு கண்டேன். ஃபந்துர் மாதா தரா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய தந்தை இடத்துல சொல்றாரு, யா அபதி ஃஅல் மா துமர், என்னுடைய அருமை தந்தையே, உங்களுக்கு எது ஏவப்பட்டிருக்குதோ அதை நீங்க செய்யுங்க. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், என்னை நீங்கள் பொறுமையாளர்கள் ஒருவராகவே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. சொல்லிட்டு தந்தை கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் அறுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை வந்தவொடனே
எந்த விதமான மறுப்பும் சொல்லாமல் தந்தை எந்த அடிப்படையிலெல்லாம் இழுத்து சென்றாரோ அதே போல என்ன செஞ்சாங்க, அவர்களுக்கு இசைவு கொடுத்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அமைதியாக பொறுமையாக இருந்தாங்க. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், சாதிகல் வாது, பொறுமையாக இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தவர், தன்னுடைய பொறுமையை உண்மைப்படுத்தியவராக இருந்தவர் தான் இஸ்மாயில் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அதே போல அதே அத்தியாயத்தினுடைய 19வது அத்தியாயத்தினுடைய 56வது வசனத்தில் சொல்லும் பொழுது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லி காட்டுறார். அதிகமான செய்திகள் இந்த நபியை பற்றி இல்லை என்றாலும் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹு தஆலா நமக்கு அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துறா, வதுகுர் ஃபில் கிதாபி இத்ரீஸ் இன்னஹு கான சித்தீகன் நபிய்யா, இத்ரீஸும் உண்மையாளராக இருந்தார். ஒரு இறை நம்பிக்கையாளன், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு மனிதன் உண்மையாளனாகத்தான் இருப்பான் என்பதை அல்லாஹு தஆலா என்ன செய்யறானா தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுறாங்க. தூதர்களுடைய பண்புகளாக இது சொல்லப்பட்டாலும் அந்த தூதர்கள் தங்களுடைய சமுதாய மக்களுக்கு மத்தியிலே வாழக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவர் மோசமானவர் ஆயிற்றே என்று சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்ததே கிடையாது. அவர் இப்படிப்பட்டவராச்சே, அவர்கிட்ட நல்ல குணம்லாம் இருக்காதே, நல்லபடியாக அவர் பேச மாட்டாரே, அவர்கிட்ட பொய் புரட்டெல்லாம் இருக்குமே, இந்த மாதிரியான எந்த விதமான தவறான குற்றச்சாட்டுகளுக்கும் ஆளாகாதவர்கள் யார் அப்படின்னா நபிமார்கள் தான். எந்த நபிமார்களும் அது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானதே கிடையாது. அதனால்தான் அல்லாஹு தஆலா அந்த நபிமார்களை நமக்கு முன்மாதிரியாக சொல்லும் பொழுது அவர்கள் எல்லாம் உண்மையாளர்களாகவே திகழ்ந்திருக்கின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். அதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது 12வது அத்தியாயத்தினுடைய 46வது வசனத்தில் சொல்றான் அல்லாஹு தஆலா, யூசுஃபை ஒருவர் அழைத்ததை பற்றி சொல்லி காட்டுறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஒருத்தர் கூப்பிடுறார். ஒருத்தர் எப்படி அழைக்கிறார் அப்படின்னா ஐயுஹ சித்தீக், உண்மையாளரே என்று அழைத்தார் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். யார் இவர்? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோடு சிறையில் இருந்தவர். சிறையில் இருந்த ஒரு நபர் தன்னோடு சிறையில் இருந்த ஒரு நபரை எப்படி அழைக்கிறாரு? ஐயுஹ சித்தீக், உண்மையாளரே என்று அழைத்தாரையானால் அவர் எந்த அளவிற்கு ஒரு உண்மையான ஒரு மனிதராக வாழ்ந்திருப்பார் என்பதைத்தான் நமக்கு இந்த வசனங்கள் எல்லாம் சுட்டி காட்டுகின்றது. அப்ப அல்லாஹுடைய பண்பாக, அல்லாஹுடைய தூதர்களுடைய பண்பாக அல்லாஹு தஆலா உண்மையை சொல்லி காட்டுகின்றானேயானால் அதே பண்பை தானே நமக்கும் சொல்லுவான், அதே உபதேசம் தானே நமக்கும். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹுடைய தூதர்களுக்கு மட்டும் உண்மையை சொல்லிட்டு நீங்க பொய் சொல்லுங்க, தேவனா பொய் சொல்லிக்கலாம், தேவனா மாத்தி மாத்தி பேசிக்கலாம் என்ற ஒரு நிலையை அல்லாஹு தஆலா நம்ம வச்சிருக்கான? இல்லவே இல்லையே. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக திகழ்ந்தார்கள் என்பதற்கான ஏராளமான சான்றுகளை வரலாறுலாம் பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய மக்கள் எதிர்ப்பிலே அவர்களுக்கு மிக மிக எதிர்ப்பை காட்டிய நேரத்தில் கூட என்ன செய்வாங்க, தங்களுடைய பொருட்களை அவங்கள்ட்ட தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்படித்தானே இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை உண்மையாளராக, நம்பிக்கையாளராக இருந்தார்கள் என்பதற்கான வரலாற்று சான்றுகள் இருக்குது. அல்லாஹுடைய தூதரை வெட்டணும்னு ஒருத்தன் சொல்லுவான், ஆனா அவன் தன்னுடைய பொருளை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நேராக கொண்டு போய் முகமதுட்ட கொடுங்க, அவர்கிட்ட கொடுத்தோம்னா அவர் உண்மையாளர், நம்பிக்கையாளர், தங்களுடைய பொருளை உண்மையான முறையில் பாதுகாப்பார் நம்பினாங்க. இருந்தாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய நேரத்தில் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய இடத்துல அலியை வச்சுட்டு போனாங்க. என்ன காரணம்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வைத்து விட்டு செல்வதற்கான காரணம் என்ன? தன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை எல்லாம் உரியவர்களிடத்தில் முறையாக ஒப்படைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான். அப்ப எல்லா நிலைகளிலும் அல்லாஹு தஆலா நமக்கு முன் உதாரணமாக வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் பின்பற்றக்கூடிய தூதர், உங்களுக்கு முன்மாதிரியாக காட்டக்கூடிய தூதர்கள் எல்லாம் உண்மையாளர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்ப நீங்களும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையாளர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. எப்படி சொல்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி பாருங்க. ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுக்கு மோசடி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மனிதன் இருக்கிறானே தன்னுடைய சகோதரனுக்கு மோசடி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். எப்படி மோசடி செய்யக்கூடியவனாக இருக்கிறான்? கபரத் ஹியானத்தன் அன் தஹத்தஸ அன் துஹத்திஸ அஹாக ஹதீஸன் ஹுவ லக முஸத்திகுன் வ அன்த லஹு காதிபூன். ஒரு மனிதன்
தன்னுடைய சகோதரன்ட்ட எப்படி மோசடிக்குரியவனாக இருக்கிறான் அப்படின்னா, அவன் இவனிடத்தில் நடக்கும் பொழுது, இவன்கிட்ட பேசும் பொழுது உண்மையாகத்தான் பேசுறான். அதே நேரத்தில் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இவரும் தன்னிடத்தில் உண்மையைத்தான் பேசுவார் அப்படின்னு நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்? ரெண்டு பேருடைய கொடுக்கல் வாங்கல் இருக்குது, அல்லது ரெண்டு பேர் பரஸ்பரம் பழகுறோம். ஆனால் பழகக்கூடிய ஒரு நபர்கிட்ட நம்ம என்ன செய்யலைங்க, உண்மையாக இல்லை. அவர்கிட்ட நம்ம உண்மையே பேசுறது இல்லை, நம்ம பேசுறது பொய். ஆனால் அவர் எப்படி நினைக்கிறார் அப்படின்னா, நம்ம பேசுறதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறார். நம்ம பேசுறதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன செய்யறது இல்லைன்னு கேட்டீங்கன்னா, உண்மையே நம்ம பேசுறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒருத்தர் இருந்தாரையானால் அவர்தான் மிகப்பெரிய ஒரு மோசடிக்காரன் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு மனிதர் பொய் சொல்கின்றாரையானால், பொய்யாக நடிக்கின்றாரையானால், தன்னை உண்மையாளனை போல் காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் அந்த மனிதனை விரும்பல. அந்த மனிதனை மோசடிக்காரன் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். பொய் இருக்கே, பொய் என்பது ஒரு மோசடியான ஒரு செயல். பொய் சொல்வதும் என்பதும் பொய்யாக நடப்பதும் என்பதும் ஒரு மோசடியான ஒரு செயல் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல உலாயிகல்லதீன ஸதகூன்றான். அந்த இறை நம்பிக்கையாளர்கள் எல்லாம் யாரு? அவர்கள் எல்லாம் உண்மையாளர்கள். அவங்கள்ட்ட உண்மைதான் இருக்கும், அவர்கள் தான் பயபக்தி உடையவர்கள் என்று அல்லாஹு தஆலா. அப்ப நான் பயபக்தி உடையவனாக, இறையச்சம் உடையவனாக இருக்கணும் அப்படின்னா என்கிட்ட உண்மை இருக்கணும். என்னிடத்தில் உண்மை இல்லை என்றால் நான் உண்மையான பயபக்தி உடைய ஒரு நல்ல ஒரு அடியானாக இருக்க முடியாது. இப்படி நல்ல ஒரு அடியானாக இல்லை என்று சொன்னால் அந்த மனிதனால் சொர்க்கத்தை அடைய முடியாது என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? இன்ன சிதுக, உண்மை இருக்கே, யஹ்தி இலல் பிர்ரு, இந்த உண்மைதான் நன்மையின் பக்கம் வழிகாட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்ன சிதுக யஹ்தி இலல் பிர், உண்மை நன்மையின் பக்கம் வழிகாட்டும். வ இன்னல் பிர்ர, நன்மை யஹ்தி இலல் ஜன்னா, சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். வ இன்னர் ரஜுல ல யஸ்துக், ஒரு மனிதர் உண்மையே பேசுறார், உண்மையே பேசிக்கொண்டிருக்கிறார், அவருடைய செயல்பாடுகள் உண்மையாக இருக்குது, அவருடைய எல்லா அசைவுகளும் உண்மையை அடிப்படையில் இருக்குது. எதுவரை? ஹத்தா யுக்தபு இன்தல்லாஹி சித்தீகன், அல்லாஹு தஆலா அவரை உண்மையாளர் என்று எழுதும் வரை என்ன செய்றாரு? அவர் உண்மையே பேசிக்கிட்டே இருக்கிறார். அவருடைய பேச்சில பொய் இல்லை, செயல்பாடுகள்ல பொய் இல்லை, வாக்குறுதிகளில பொய் இல்லை, எல்லா நிலைகளிலும் உண்மையாளராக இருந்தாரையானால் அல்லாஹு தஆலா அந்த மனிதரை உண்மையாளர் என்று எழுதி விடுகின்றான். அப்படி அல்லாஹ் எழுதிட்டான்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அவர்கிட்ட என்ன வராதுங்க? பொய்யே வராது. அதுக்கப்புறம் என்ன வராது? பொய் என்பதே அவர்கிட்ட வராது. என்ன பேசினாலும் உண்மையே பேசுவார். ஏன் அப்படின்னா அல்லாஹ் எழுதிட்டான். இவர் உண்மையாளர் எழுதி அந்த பேனா என்ன செய்து காஞ்சிரும், எழுதி முடிக்கப்பட்டிருக்கும். அப்படி எழுதி முடிக்கப்பட்டு விட்டதையானால் அந்த மனிதன் உண்மையே பேசுவாரு, உண்மையாகவே நடப்பாரு. அதனால் அவருக்கு என்ன செய்யும் கேட்டீங்கன்னா நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் வ இன்னல் கிதுப, பொய் இருக்கா இல்லையா, யஹ்தி இலல் ஃபுஜூர், பாவங்களின் பக்கம் வழிகாட்டும். யதார்த்தமா பாருங்க, ஒரு பொய் சொல்லுவோம், அந்த பொய்யை மறைக்க 100 பொய் சொல்லிதான் ஆகணும். ஒரு பொய்யில ஆரம்பிச்சார் அப்படின்னா அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு எல்லா விதமான பொய்யும் சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க, வேற வழியே இல்லை. ஆரம்பிச்சதின் காரணமாக முடிகிற வரைக்கும் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ 1 2 ஆகுது, 2 10 ஆகுது, 10 100 ஆகுது, 100 1000 ஆயிடுது. அப்ப எந்த ஒரு நிலையிலும் அவரால் என்ன செய்ய முடியல, உண்மையான ஒரு நிலையை எடுத்து சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுறார். அப்படி தள்ளப்பட்டாரையானால் அல்லாஹு தஆலா வெயிட் பண்ணி பார்க்கிறான், இந்த அடியான் பொய்யிலே இருக்கிறானா அல்லது திருந்தி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்கிறாங்க. ஆனால் அந்த மனிதன் வாய்ப்பையே ஏற்படுத்தி கொள்ளாத போது வ இன்னல் ஃபுஜூர யஹ்தி இலன்னார், இந்த பொய், இந்த பாவங்கள் எல்லாம் நரகத்தின் பக்கம் கொண்டு சென்று விடுகின்றன. வ இன்னர் ரஜுல ல யக்திபுன், ஒரு மனிதன் பொய் சொல்லக்கூடியவனாகவே இருக்கிறான். ஹத்தா யுக்தபு இன்தல்லாஹி கஸாபன், அல்லாஹு தஆலா பொய்யன் என்று எழுதும் வரை. அல்லாஹ் பொய்யன் எழுதிட்டான்னு வச்சுங்களேன், வாய்ப்பே இல்லை, உண்மை பேசுவதற்கு வாய்ப்பே இல்லாத நபராக மாறுகிறார். யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசிக்கணும்.
நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் எப்படி உண்மையாளனாக நம்ம இருக்கிறோம், நாம் உண்மையை பேசக்கூடியவர்களாக, எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் உண்மையிலேயே நிலைத்திருக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோமா அப்படின்றத பார்க்கணுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனுக்கும் உபதேசமாக என்ன சொல்லி காட்டுறான் தெரியுமா? திருமறை குர்ஆனுடைய 9வது அத்தியாயத்தினுடைய 119வது வசனத்தில் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வகூனு மஅஸ்ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களோடு இருங்கள். நீங்க எப்படி இருக்கணும்? உண்மையாளர்களோடு தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா வலியுறுத்துறான். அந்த உண்மையாளர்கள் யாரு? அவர்களுக்கான ஒரு வரலாறையும் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. உண்மை என்று சொன்னால் ஒரு உண்மையை சொல்லிட்டு எந்த அளவிற்கு கஷ்டங்களையும் வேதனைகளையும் துன்பங்களையும் ஒரு சமூகம் அனுபவிச்சது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். உண்மையை சொன்னதின் காரணமாக பல சோதனைகள் அவங்களுக்கு வந்துச்சு. ஆனால் அந்த சோதனைகள் வந்த நேரத்திலும் உண்மைக்காக பொறுமையாக இருந்து வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். இன்றைக்கு வரைக்கும், ஏன் நாளை மறுமை நாள் வரை அவங்கள பத்தி நம்ம பேசுவாங்க. நாளை மறுமை நாள் வரை வரக்கூடிய எல்லோரும் அந்த உண்மையாளர்களை பத்தி பேசுவாங்க. எப்படிப்பட்ட அந்த உண்மையாளர்கள்? தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு நிலை வந்தது எதுக்காக? உண்மையை சொன்னதின் காரணமாக. நாங்கள் இந்த தவறை செய்துவிட்டோம் என்ற உண்மையை சொன்னதின் காரணமாக எல்லா விதமான கஷ்டங்களையும் சோதனைகளையும் அனுபவித்து அல்லாஹ்வால் சிலாகித்து சொல்லப்பட்டவர்களை உதாரணமாக சொல்லிவிட்டு தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வகூனு மஅஸ்ஸாதிகீன். அவர்களுக்கு அல்லாஹ்வின் மீது அச்சம் இருந்துச்சு, பயம் இருந்துச்சு, அதனால் அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்க சொல்லி காட்டுறானே. யாரை பத்தி சொல்றான்? ஒரு 3 நபித்தோழர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான். 3 நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்காக பல தியாகங்களையும் கஷ்ட நஷ்டங்களையும் அனுபவித்த ஒரு 3 நபித்தோழர்களை உண்மைக்கு உதாரணமாக சொல்லி காட்டுறான். உண்மையாளர்கள், அவர்கள் உண்மையை சொன்னதின் காரணமாக அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையை அனுபவித்தார்கள் தெரியுமா? வஅல ஸலாஸத்தில்லதீன குல்லிஃபு ஹத்தா இதா லாகத் அலைகுமுல் அர்து பிமா ரஹபத். இந்த பூமி இருக்கா இல்லையா? இந்த பூமி விசாலமான பூமி. ஆனால் இந்த பூமி விசாலமாக இருந்தும் அவர்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு தெரியுமா? பூமி ஏதோ சுருக்கப்பட்டு விட்டது போல அவர்கள் உணர்ந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒரு 3 நபர்களை பற்றி சொல்லும் பொழுது விசாலமான பூமி அந்த 3 பேருக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்னா சுருக்கப்பட்டதை போன்று தெரிஞ்சு. என்ன செஞ்சாங்க அவங்க? அந்த 3 நபர்கள்ல அதில் பங்கு பெற்ற ஒரு நபரை என்ன செய்யறாருன்னா சொல்லி காட்டுறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நடந்த தபூக் போருக்கு பின்னால் நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த வசனங்களிலே நமக்கு சொல்லப்படுகின்றது. தபூக் போர் மிகப்பெரிய ஒரு கடினமான வெப்பமான நேரத்திலே நடந்த ஒரு போர் தாங்க தபூக் போர். அதிகமான எதிரிகளை எதிர்கொள்ள வேண்டியதன் காரணமாக எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு போருக்காக கிளம்புகின்றார்களே ஆனால் சூசகமாகத்தான் அதனுடைய செயல்பாடுகளை அமைக்க சொல்லுவாங்க. ஆனா இந்த தபூக் போரை பொறுத்த வரைக்கும் நாம் தபூக்குக்கு போறோம், மிகப்பெரிய ஒரு எதிரிகள் கூட்டத்தை சந்திக்க இருக்கிறோம், அதனால் உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். எந்த அளவிற்கு இந்த போருக்காக உங்களுடைய பொருளாதாரங்களை செலவிட முடியுமோ, உங்களுடைய செலவீனங்களை அமைத்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு அதிகமாக நீங்கள் செலவிடுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்க. எல்லோரும் ஒன்று திரண்டு வர வேண்டும் என்ற ஒரு அழைப்பையும் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட அந்த போருக்கு 3 நபர்கள் கலந்து கொள்ளலங்க. அந்த 3 நபர்கள்ல ஒருவர் யாரு? கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க? தன்னுடைய அந்த சம்பவத்தை அவங்க சொல்லி காட்டுறாங்க. தன்னுடைய சம்பவத்தை அவங்களே சொல்லி காட்டுறாங்க. நாங்கள் தபூக் போருக்கு போகல, தபூக் போரத்திற்கு போவதற்கான எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கொடுத்திருந்தான். அப்படி அல்லாஹ் தஆலா வசதி வாய்ப்புகளை கொடுத்திருந்தும் கூட நாங்க என்ன செய்யல அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தபூக்கிற்காக கிளம்பல.
எப்படி சொல்றாரு? எந்த நேரத்தையும் விட அந்த நேரத்தில் எனக்கு 2 வாகனங்கள் இருந்துச்சு. அந்த 2 வாகனங்களில் பயணிப்பது என்பது எனக்கு லேசான காரியமாகத்தான் இருந்துச்சு. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நாளும் மக்களை போருக்காக தயாராகுங்க, போருக்காக தயாராகி செல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் காலையில நினைப்பேன் போருக்கு நான் தயாராகணும்னு நினைப்பேன். ஆனா என்ன செய்யறதில்ல, தயாராகாம வந்துடுவேன். மாலையில் நினைப்பேன் போருக்காக எப்படியாவது தயாராகணும்னு நினைப்பேன், ஆனா தயாராக முடியாது. என்ன நேரம் அப்படின்னா, அன்றைக்கு அந்த சூழ்நிலையிலே என்னுடைய பேரிச்சம்பழத்துடைய தோட்டங்களில் எல்லாம் விளைச்சல்கள் அதிகமாக இருந்து பழுத்து அறுவடை செய்யக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரத்தின் காரணமாகத்தான் என்னுடைய தாமதங்கள் அமைஞ்சிச்சு. நான் ஒவ்வொரு நாளும் என்ன நினைப்பேன் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதரே ஒருவேளை முன்னே சென்றால் கூட நம்ம என்ன செஞ்சிடலாம், பின்னால போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நான் கடத்தி கொண்டே இருந்தேன். அந்த போருக்கான நேரம் வந்தது. அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் கிளம்பி போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் கிளம்பி போயிட்டாங்க. நான் என்ன செய்யல, போகல. ஒரு நாள் அப்படியே வந்து பார்த்தேனையானால் அந்த மதீனாவிலே பலகீனமானவர்களும் நயவஞ்சகர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, வேற யாருமே இல்லை. எனக்கே வெக்கமா இருந்துச்சு, ஆகா நாம் போருக்கு போகாம இருந்துட்டோமே, பலகீனமானவர்கள் அல்லவா இருக்கிறாங்க, முனாஃபிகீன்கள் அல்லவா இருக்கிறாங்க, நம்ம போயிருக்க கூடாதா அப்படின்லாம் நினைச்சு வெக்கப்பட்டேன். இருந்தாலும் என்ன செய்யல, என்னுடைய ஒரு அசால்ட்டு, ஒரு பொடுபோக்கான ஒரு நிலையில நான் போருக்கு போகாமே இருந்துட்டேன். போருக்கே போகல. அல்லாஹ்வுடைய தூதர் கிளம்பி போயிட்டாங்க. எந்த அளவுக்கு அந்த போர்ல மக்கள் இருந்தாங்க அப்படின்னா, காபு இப்னு மாலிக் சொல்றாரு, இந்த இன்னார் போரில் கலந்து கொள்ளவில்லை என்று அல்லாஹ் வஹி அறிவிச்சாதான் தெரியக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு கூட்டம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த போருக்காக கிளம்பி போச்சு. போகக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தபூக்கு போற வரைக்கும் என்னை பத்தியே கேட்கல. தபூக் வரைக்கும் போன பிறகுதான் கேட்கிறாங்க, காபு இப்னு மாலிக் எங்க, அவரை நான் பார்க்கவே இல்லையே, எப்போதுமே அவரை பார்த்திருப்பேனே, ஆனா என்ன செய்யல, காபு இப்னு மாலிக்கை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும் பொழுது, பனூ சலமா கோத்திரத்தை சார்ந்த ஒருத்தர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே காபெல்லாம் முன்ன மாதிரி இல்லை. அவர் சொல்றார், காபெல்லாம் முன்ன மாதிரி இல்லை, நிறைய அவருக்கு பணங்காசு வந்துருச்சு, அவர் பணத்தாசையில் இருக்கிறாரு, அதனால அவரை நாங்களும் பார்க்கல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வேகமா என்ன செய்யறாங்க, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்றாங்க. பாருங்க, ஒரு தோழரை பற்றி தவறாக ஒருத்தர் சொல்றாரு, சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் இல்லாத நேரமாக இருந்தாலும் மற்ற தோழர்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்க, வேகமா வந்து சொல்றாரு, அப்படிலாம் இல்ல அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் நல்ல மனிதர் தான், அவரிடத்தில் நல்லதை தவிர நாங்க வேற எதையுமே பார்க்கல அப்படின்ற அளவுக்கு என்ன செய்யறாருன்னா முஆத் இப்னு ஜபல் என்ன செய்யறாரு சொல்றார். ஆனா என்ன செய்யல, போருக்கு போகல, போர் நடக்குது, போரும் முடிஞ்சிருச்சு. அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் கிளம்புறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் போர்ல இருந்து என்ன செய்யறாங்க, கிளம்பி வருகின்றார்கள். கிளம்பி வரக்கூடிய இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே என்ன யோசிக்கிறாரு காபு, நம்ம என்ன செய்யலாம். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் வந்த உடனே ஏன் போருக்கு வரலன்னு தான் நம்மள்ட்ட கேட்பாங்க. அப்படி கேட்டார்களேயானால் நம்ம என்ன பதில் சொல்றது, என்ன பதிலை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. யோசிப்பது மட்டுமல்லாம என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏதேனும் ஒரு பொய்யை சொல்லி விடலாமா. எப்படி யோசிக்கிறாங்க, ஏதேனும் ஒரு பொய்யை சொல்லி விடலாமான்னு யோசிச்சுட்டு என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய குடும்பத்தாரோடு ஆலோசனை செய்யறாங்க. ஏதாவது பொய் சொல்வதற்கு நான் என்ன செஞ்சேன், முயற்சி செஞ்சேன். எப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய கோபத்திலிருந்து நம்ம தப்பிப்பது, வாஸ்தஈனு அலா ذلك بكل ذي رأي من أهلي, என்னுடைய குடும்பத்தாருடைய ஒவ்வொருத்தருடைய உதவியும் ஆலோசனையும் நாடினேன். எதுக்காக, பொய் சொல்றதுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் வந்தாங்கன்னா பொய் சொல்லிட்டு இந்த காரணத்தினால தான் நான் போருக்கு வரல அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லி தப்பிப்பதற்கான காரணங்களை நான் தேடிக்கொண்டே இருந்தேன். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் யோசிச்சு கொண்டு இருக்கும் போதே அல்லாஹ்வுடைய தூதர் வந்தாச்சு. என்ன செஞ்சிட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தாச்சு. வந்தோடனே நேரம் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பள்ளிவாசலுக்கு தான் வருவாங்க, வேற எங்கேயுமே போக மாட்டாங்க.
போர் முடிந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார்களே ஆனால் நேரா பள்ளிவாசலுக்கு வருவாங்க. பள்ளிவாசலுக்கு வராங்க. வக்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதிமன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு வராங்க. வக்கான இதா கதிம மின் சஃபரின், ஒரு பிரயாணத்திலிருந்து வந்தார்களே ஆனால் பதஅபில் மஸ்ஜித் ஃபரகா ஃபீஹி ரகாத்தைன் சும்ம ஜலஸலின் நாஸ், வந்துவாங்க 2 ரக்காத் தொழுவாங்க, மக்களிடையே உட்காருவாங்க. அதே போலதான் இந்த தபூக் போருக்கு போயிட்டு வந்தோம் நடக்குது. எல்லாம் உட்கார்ந்த உடனே யார் யாரெல்லாம் போருக்கு போகலையோ, ஃபலம்மா ஜாஅல் முஹல்லஃபூன், யார் யாரெல்லாம் போருக்கு போகலையோ அவர்களை எல்லாம் என்ன செய்றாங்க, வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட காரணம் சொல்றாங்க. காரணம் சும்மா சொல்ல முடியாதுங்க, சும்மா காரணத்தை சொல்ல முடியாது. இறைவன் மீது சத்தியமிட்டு என்ன செய்யணும், காரணத்தை சொல்லி ஆகணும். அப்ப எல்லாரும் வராங்க. யாத்ததிரூன இலைஹி வ யஹ்லிஃபூன லஹு, எல்லாரும் வந்து காரணத்தை சொல்றாங்க, சத்தியம் பண்றாங்க. வகானு பிதாம் வ ஸமானீன ரஜுலன், எத்தனை பேர் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் போருக்கு போகல. 80 பேர் போருக்கு போகாதவங்க எல்லாம் காரணத்தை சொல்றாங்க. காரணத்தை கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர், அப்படியா, அல்லாஹு தஆலா உங்களை மன்னிக்கட்டும், உங்களுடைய காரியம் ரகசியமான காரியத்தை நான் அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுவாங்க. ஏன்னா வெளிப்படையாக தான் நமக்கு தெரியும், உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. ஹத்தா ஜிது, ஒவ்வொருத்தரா போக 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 நான் என்னுடைய தவணை வந்துருச்சு, நான் போகணும். அடுத்து நான் தான் போய் அல்லாஹ்வுடைய தூதர் முன்னால போய் உட்காரணும். ஃபலம்மா சல்லம்து, நான் சலாம் சொன்னேன் சொல்றார், நான் சலாம் சொன்னேன். சலாம் சொன்ன உடனே தபஸ்ஸம தபஸ்ஸுமல் மக்லபி, என்ன செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தோடு சிரிக்கிறார்கள். என்ன செய்யல, கோபமாக தன்னுடைய முகத்தை கோபத்தோடு வைத்துக்கொண்டு என்ன செய்றாங்கன்னா சிரித்து வாருங்கள் என்று அழைச்சாங்க. அவருடைய முகத்தில் கோபத்தை பார்த்தேன், அந்த கோபத்துடன் தான் அவருடைய சிரிப்பும் வெளிப்பட்டது. சும்ம கால தஆல், வா என்று சொன்னார்கள். ஃபஜிது, நான் வந்தேன். அம்ஷி ஹத்தா ஜலஸ்து பைன யதைஹி, அல்லாஹ்வுடைய தூதர் முன்னால போய் உட்கார்ந்துட்டு, அல்லாஹ்வுடைய தூதர் முன்னால போய் உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்தவன கேட்கிறாங்க, மா ஹல்லஃபக, ஏன் நீங்கள் போருக்கு வரல? அலம் தகுன் கத் இப்தஅத லஹ்ரக, உன்னை சுமந்து செல்லக்கூடிய வாகனம் உங்கள்கிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட உடனே அவர் சொல்ற பதில பாருங்க, அவர் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு பதில பாருங்க. அவர் சொல்றாரு, குல்து, நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லவ் ஜலஸ்து இந்த கைரிக்க மின் அஹ்லித் துன்யா, உங்களை தவிர இந்த இடத்தில் வேறு யாராவது உட்கார்ந்திருந்தார்களே ஆனால், நீங்க முன்னால் உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களை தவிர வேறு யாராவது என் முன்னால் உட்கார்ந்திருந்தால், இன்னி சஅக்ருஜு மின் சக்திஹி பிஉதுரின், எந்த காரணத்தை சொல்லி அவருடைய கோபத்தில் இருந்து வெளியே வருவது என்று எனக்கு தெரியும். ஏன்னா லக்கத் ஊதீது ஜதலா, அந்த அளவிற்கு எனக்கு பேச்சு திறமை இருக்குது. அந்த அளவுக்கு என்ன இருக்குதுங்க, எனக்கு பேச்சு திறமை இருக்குது. என்னுடைய பேச்சின் காரணமாக, என்னுடைய நாவினுடைய அந்த அழகான அந்த வன்மையின் காரணமாக நான் என்ன செய்யலாம், அழகான வார்த்தைகளை சொல்லி நான் தப்பிச்சிடலாம். ஆனா இந்த இடத்தில் நான் அதை விரும்பல. ஏன் தெரியுமா, வலாக்கின்னி வல்லாஹி லக்கத் அலிம்து லைன் ஹத்தஸுகல் யௌம ஹதீஸின் கிதிபின், நான் இன்றைக்கு ஒரு பொய்யான ஒரு வார்த்தையை சொன்னேனேயானால், தர்லா பிஹி அன்னி, நான் சொன்னவுடன் அப்படியா என்று கேட்டுக்கொண்டு என்னை நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள். ஆனால் லயூஷகன்னல்லாஹு இஸ்தக்ஸிக அலைய, ஆனால் என்ன ஆகும் தெரியுமா, நான் உங்களுடைய திருப்பொருத்தத்தை பெற்று விடுவேன், அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு நான் ஆளாகிடுவேன். என்ன சொல்றாங்க பாருங்க, உங்கள்கிட்ட பொய் சொல்ல முடியும், பொய் சொன்னேனேயானால் என்னை மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருவீங்க, என்னை சேர்த்துக்குவீங்க. ஆனா எங்க மாட்டிக்குவேன் தெரியுமா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாட்டிக்குவேன், அந்த அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு நான் ஆளாகி விடுவேன். அதனால் நான் இங்கே இன்னி ஹத்தஸ்துக ஹதீஸ சித்கின், இங்கே நான் உண்மையை சொல்ல போகிறேன். இந்த உண்மையை சொல்வதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் முடிவை எதிர்பார்க்கிறேன். நான் உண்மையை சொல்றனால
எனக்கு அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட தண்டனையை கொடுக்கிறானா, மன்னிப்பு கொடுக்கிறானா என்ற ஒரு முடிவை எதிர்பார்ப்பதின் காரணமாக இந்த இடத்தில் நான் உண்மையை சொல்ல போகின்றேன். வல்லாஹி மா கான லீ மின் உத்ரின், எனக்கு எந்த காரணமும் கிடையாது, போருக்கு வராமல் இருக்க எந்த காரணமும் கிடையாது. எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் நான் பெற்றிருந்தேன், எந்த காரணமும் கிடையாது, வேணும்னே நான் வராம இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அம்மா ஹாதா ஃபக்கது சதக, தோ இவர் இருக்கிறார் இந்த காபு உண்மையை சொல்லிட்டாரு, ஃபகும் ஹத்தா யக்லி அல்லாஹ் ஃபீக, எந்திச்சு போங்க, உங்க விஷயத்தில் அல்லாஹ் ஒரு தீர்ப்பை சொல்லுவான். எந்திரிச்சு போனதாங்க பாக்கி. அந்த பனு சலமா கூட்டத்தால பெருங்கொண்ட கூட்டம் பின்னாலே ஓடி வராங்க. பின்னாலே என்ன செய்யறாங்க, ஓடி வந்து என்னப்பா ஆச்சு உனக்கு, பைத்தியமா முடிச்சிருக்கு, போய் உண்மையை சொல்றியே, எத்தனை பேர் பொய் சொல்லிட்டு எப்படிலாம் தப்பிச்சு போனாங்க பார்க்கலையா, நீ எதுக்கு போய் உண்மையை சொல்ற, எந்த காரணமும் இல்லை, நானா வேணும்னே வரலன்னு ஏன்பா சொல்றேன்னு சொல்லி அவங்க அப்படியே என்னை பிரெயின் வாஷ் பண்ணாங்க. எந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணாங்கன்னா, ஒரு கட்டத்தில் நான் யோசிச்சேன், திரும்பி போய் வல்லாஹி மாசாலு யு அன்னிபு அனனி, நான் திரும்பி போய் நான் இல்லை முன்னால சொன்னது பொய் இதுதான் சொல்லி ஒரு பொய்யான காரணத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு என்னை நிர்பந்தப்படுத்தினாங்க. அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்பந்தப்படுத்தினாங்க. இருந்தாலும் அந்த நேரத்தில் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, அவங்கள்ட்ட திருப்பி கேட்டேன், என்னைய போல யாராவது உண்மையை சொல்லி இருக்கிறாங்களா, இந்த இடத்துல நான் ஒருத்தனா உண்மையை சொல்லி இருக்கிறேன்னா அல்லது என்னைய போல வேற யாராவது உண்மையை சொல்லி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, உங்களை போல உன்ன 2 பேர் இருக்கிறாங்க, உங்களை போல உன்ன 2 பேர் உண்மையை சொன்னவங்க இருக்கிறாங்க. அவங்க யார் தெரியுமா, ரஜுலானி காலா மிஸ்லுமா குல்த, நீ எப்படி உண்மையை சொன்னியோ அதே போல உண்மையை சொல்லி இருக்கிறாங்க. அவர்கள் முராரா இப்னு ரபீ வ ஹிலால் இப்னு உமையா, முராரா இப்னு ரபீ என்ற ஒரு நபித்தோழரும் ஹிலால் இப்னு உமையா என்ற நபித்தோழர் 2 பேர் இருக்கிறாங்க. உன்னைய போலதான் அவங்களும் ஏமாளியா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்படித்தானே, உண்மையை சொன்ன எதுக்கியா உண்மையை சொல்லணும்னு கேட்போமா இல்லையா, அதே போலதான் இங்க நடந்திருக்கு. நீ எப்படி உண்மையை சொன்னையோ அதே போல உண்மையை சொல்லி மாட்டிக்கிட்டவங்க உன்ன 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா முராரா இப்னு ரபீயும் ஹிலால் இப்னு உமையாவும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன ஆகுது, அந்த 2 பேரை பத்தியும் சொல்றார். பத்ரு போரில் எல்லாம் கலந்து கொண்ட சாலிஹான நல்லவர்கள் அவங்களும் மாட்டிக்கிட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தடை போடுறாங்க. எப்படிப்பட்ட ஒரு தடைனா, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் கலாமினா அய்யுஹ ஸலாஸா, இந்த 3 பேரிடத்திலும் யாருமே பேசக்கூடாது. இந்த 3 பேர்கிட்டையும் யாருமே பேசக்கூடாது. பேசக்கூடாதுன்னா எப்படின்னா, சலாம் சொன்னா கூட பதில் சொல்லக்கூடாது, சலாம் சொன்னால் கூட பதில் சொல்லக்கூடாது என்ற அளவிற்கான ஒரு தடையை என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதிக்கிறாங்க. எத்தனை நாள் இந்த தடை இருந்துச்சு, ஒரு நாள் 2 நாள் இல்ல, 50 நாட்கள் இந்த தடை இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தடையை விதிச்ச அடுத்த நிமிஷத்திலேயே இந்த ஹிலால் இப்னு உமையாவும் முராரா இப்னு ரபீயும் வீட்டை விட்டே வெளியே வரல. ஆஹா, முஸ்லீம்கள் நம்மள்கிட்ட பேசலையே, நம்முடைய சகோதரர்கள் நம்மள்கிட்ட பேச மாட்டாங்களே, சலாம் சொல்ல மாட்டார்களே என்ற அந்த மிகப்பெரிய ஒரு தாக்கம் அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்டு வீட்டோட அடங்கி போயிட்டாங்க. இன்னைக்கு நம்ம அப்படி இருப்போமா, பேசாட்டி போறாங்க, அவர் பேசலன்னா இன்னொருத்தர், இங்க இல்லைன்னா இன்னொரு இடம் அப்படின்னு யோசிப்போமே தவிர, என்னுடைய சகோதரன் என்கிட்ட பேசலையே, சலாம் சொல்லலையே, என்னை பார்த்து நலம் விசாரிக்கலையே, என்னைக்கா கவலைப்பட்டிருக்கிறோமா, கவலைப்படக்கூடிய ஒரு எண்ணமுடையவர்களாக நம்ம இருக்கிறோமா, இல்ல. ஆனால் அந்த நபி தோழர்கள் இருந்தாங்க, தங்களிடத்திலே சஹாபாக்கள் பேச மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் பேச மாட்டாங்க, சலாம் சொல்ல மாட்டார்கள், சலாம் சொன்னால் பதில் சொல்ல மாட்டார்கள் என்ற உடனே அப்படியே அவர்கள் உள்ளத்தில் மிகப்பெரிய வடுவாக அமைந்து வீட்டுக்குள்ளாகவே அடைஞ்சு போயிட்டாங்க. வெளியே அந்த 2 பேரும் வரவே இல்லை, வெளியே வராமல் தான் வீட்டுக்குள்ளாக இருந்தாங்க. ஆனால் காபு இருக்கிறானே சொல்றார், நான் அப்படி இல்லை, என்னால இருக்க முடியல, அவர்கள் கொஞ்சம் வயோதிகர்கள், அதனால் அவர்கள் பலவீனம் அடைஞ்சு உள்ள போய் உட்கார்ந்துட்டாங்க. நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, அன்றாடம் வருவேன், அன்றாடம் பள்ளிவாசலுக்கு வருவேன், பள்ளிவாசலுக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொல்வேன், சலாம் சொல்லிட்டு உதட்டையே பார்ப்பேன், நான் சலாம் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய உதடையே பார்ப்பேன். எதுக்காக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்களா,
பாப்பே என்ன செய்ய மாட்டாங்க, பதில் சொல்ல மாட்டாங்க. பள்ளிவாசலிலே அவர்களுக்கு நெருக்கமாக நான் அமர்ந்து கொள்வேன், ரொம்ப நெருக்கமாக உட்கார்ந்துக்குவேன். எந்த அளவுக்குனா அல்லாஹ்வுடைய தூதருடைய பார்வையில் படக்கூடிய அளவிற்கு ரொம்ப நெருக்கமாக உட்கார்ந்துக்குவேன். அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பார்ப்பாங்களான்னு பார்ப்பேன், பார்க்க மாட்டாங்க. நான் பார்க்காத பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பார்ப்பாங்க. நான் பார்க்காம இருப்பேனா இல்லையா, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பார்ப்பாங்க. அவங்க பார்க்குறாங்களே, நான் பார்ப்பேன், உடனே அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பிக்குவாங்க. இப்படியே தான் என்னுடைய நிலை போச்சு. கடை வீதிக்கு போவேன், கடை வீதியில் கூட யாரும் பேச மாட்டாங்க. கடை வீதியில் நின்றேனையானால் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, என்னிடத்தில் பேச மாட்டார்கள். இப்படியே தான் என்னுடைய காலங்கள் போச்சு. ஒரு நாள் கடை வீதியில் நான் போய் நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் அங்கே ஒரு சத்தம் வந்துச்சு. காபு இப்னு மாலிக் யாருக்காக தெரியுமா, காபு இப்னு மாலிக் யாருக்காக தெரியுமா அப்படின்னு சொல்லி உணவுகளை விற்பனை செய்யக்கூடிய ஒரு மனிதர் கேட்டார். உடனே எல்லாரும் என் பக்கம் கையை காட்டி விட்டாங்க. அந்த மனிதர் என்ன செஞ்சார் அப்படின்னா, என்னிடத்தில் வந்து ஒரு கடிதத்தை கொடுத்தார். என்கிட்ட வந்து என்ன செய்கிறாருன்னா, ஒரு கடிதத்தை கொடுக்கிறார். யாருடைய கடிதம்? கஸ்ஸான் என்ற ஒரு அரசனுடைய கடிதத்தை கொடுக்கிறார். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எந்த அளவுக்கு எதிர்ப்புகள் இருந்ததுன்ற பார்க்கணும். ஒரு ஆள் கிடைக்க மாட்டாரா, ஒரு ஆள் முகம்மதை எதிர்க்கக்கூடிய ஒரு நபர் கிடைக்க மாட்டாரா என்பதை எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை அது. அந்த மலிக் கஸ்ஸான் என்ன செய்யறாருன்னா, ஒரு கடிதம் கொடுத்து வர்றார். அந்த கடிதத்தை என்ன செய்யறாருன்னா, இவர் வாங்குறாரு, பிரிச்சு பார்க்கிறாரு. பிரிச்சு பார்த்தா என்ன இருக்குது, உங்களுடைய தோழர் உங்களை வெறுத்து விட்டார் என்பதை நம்ம அறிஞ்சோம். எங்களுக்கு செய்தி வந்துச்சு, உங்களுடைய தூதர் உங்களை வெறுத்து விட்டார், உங்கள் மீது கோபம் கொண்டுட்டான்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் எங்களிடத்தில் நீங்கள் வந்தீர்களேயானால் உங்களுக்கு உரிய அந்தஸ்து தரப்படும். எப்படி பாருங்க, எப்படா வாய்ப்பு கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்படா வாய்ப்பு கிடைக்கும்னு பார்த்துட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, உடனே சொல்றாங்க எங்கள்கிட்ட வந்துருங்க அப்படின்னு. உடனே காபு இப்னு மாலிக் சொல்ற, என்ன ஒரு சோதனை, ஏற்கனவே நான் ஒரு சோதனையில மாட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இது ஒரு சோதனையா, அடுத்து எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா, அந்த கடிதத்தை கிழிச்சு போட்டு போயிடுறார். இப்படியே போகுதுங்க. ஒரு 40 நாள் சென்ற உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்த கட்டளையை சொல்றாங்க. 40 நாள் சென்ற உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தூதரை அனுப்புறாங்க. அனுப்பி சொல்றாங்க, உங்களுடைய மனைவிமார்களை அவர்களுடைய வீட்டிற்கு அனுப்பிடணும். உங்களுடைய மனைவிமார்களை அவர்களுடைய வீட்டிற்கு அனுப்பிவிடணும். எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்க. எதுக்கு இந்த தண்டனை? உண்மையை சொன்னதுக்காக. அவங்க உண்மையை சொன்னதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட விளைவுகளை யோசிச்சு பாருங்க. உங்களுடைய மனைவிகளை அவர்களுடைய வீட்டிற்கு அனுப்பிவிட வேண்டும் என்று சொன்ன உடனே அவர் கேட்டு விடுறார். காபு கேட்கிறாரு, தல்லகஹா, தலாக்கை விட்டுறணுமா, விவாகரத்து செய்து விட வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். காலலா, விவாகரத்துலாம் செய்ய வேணாம், என்ன செய்யணும், அவர்களை விட்டு பிரிந்திருக்கணும், அவர்கள் பக்கம் நெருங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே என்ன நடக்குது அப்படின்னா, ஹிலால் இப்னு உமையாவுடைய மனைவி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வராங்க. ஹிலால் இப்னு உமையாவுடைய மனைவி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன ஹிலால் இப்னு உமையா, ஹிலால் இப்னு உமையா இருக்கிறாரே, ஷைഖுன் லாயிஉன், வயோதிகர், பலகீனமானவர், லைஸ லஹு காதிமுன், அவருக்கு பணியாட்கள் யாருமே இல்லை. ஃபஹல் தக்ரஹு அன் அக்திமுஹு, நான் பணிவிடை செய்வதையும் நீங்கள் வெறுக்கின்றீர்களா, பணிவிடை கூட செய்யாமல் சென்று விடவா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அப்படியா, ரொம்ப பலகீனமானவரா, சரி பணிவிடை செய்யுங்க, ஆனால் வலாக்கில் லா யக்ருபன்னக, உன்னுடைய கணவனிடத்தில் நீ நெருங்கி விடவே கூடாது அப்படின்றாங்க. நெருங்கி விடவே கூடாது அப்படின்ன உடனே அந்த அம்மா அதுக்கு ஒரு பதில் சொல்றாங்க பாருங்க. அதாவது ஒருத்தர் நம்ம வெறுத்துட்டோம் அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட பேசாம இருந்தோம் அப்படின்னா, அல்லது ஒருத்தர் நம்மள்கிட்ட பேசாம இருந்தால் அது நமக்கு பெரிய விஷயமே இல்லைங்க. அப்படிதான் போயிடும். ஒரு முஸ்லீமா இருக்கலாம், நம்மளோட பழகி இருக்கலாம், குர்ஆன் ஹதீஸ் பேசுறவரா இருக்கலாம், அவர் பேசலன்னா போறாருங்க அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுவோம். ஆனால் ஒரு நபி தோழரை பாருங்க, அந்த அம்மா சொல்றாங்க, இன்னஹு வல்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதரே, மாபிஹி மின் ஹரக்கத்தின் இலாஷை, அப்படியெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க, அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க,
அவர்கிட்ட எந்த அசைவுமே இல்லை, அவர் இதையா யோசிக்க போறாரு அப்படின்றாங்க அந்த அம்மா. அவர்கிட்ட எந்த அசைவுமே இல்லை. எப்ப தெரியுமா, என்னைக்கு நீங்க வந்து பேசக்கூடாது சலாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்களோ, வல்லாஹி மா ஸால யப்கி முந்து கான மின் இம்ரிஹி வமா கான இலா யௌமிஹி ஹாதா, என்னைக்கு நீங்க சொன்னீங்களோ அன்னையிலிருந்து அவர் அழுது கொண்டே இருக்கின்றார். அழுது 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 ஓஞ்சு போயிட்டாரு. அவர்கிட்ட எந்த அசைவுமே இல்லையே, அவர் இதை பத்தி யோசிப்பாரா? அந்த அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க. அந்த மாதிரி யோசனையே அவர்கிட்ட இல்லைங்க. அப்படி யோசிக்கக்கூடிய நிலையில் கூட அவர் இல்லை என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்ட ஒரு நல்லவராக இருந்திருப்பார் யோசிச்சுப்பார். அப்போ ஒருத்தர் பேசல, ஒருத்தர் சலாம் சொல்லல, ஒரு சமூகம் நம்ம இடத்துல பேசல அப்படின்ற ஒரு பாதிப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கு பாருங்க. அதெல்லாம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு அந்த சமூகத்தில் எதிர்பார்க்க முடியல. ஒரு சகோதரனாச்சே நம்மை புறக்கணித்து விட்டாரே, நம்மள்கிட்ட சலாம் சொல்லாம இருக்கிறாரே, அதை பத்தியான கவலை இருக்குதா? இல்ல, போனா போயிட்டு போறாரு என்ற ஒரு நிலையில் இருக்கோமே தவிர அவர் என்னை புறக்கணிக்கிறாரா, அவருக்கு முன்னால நான் அவரை புறக்கணிக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இந்த மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்களே தவிர எந்த விதமான ஒரு கவலை வரல. என்னுடைய சகோதரன் என்ற பேசல, அதனால் என்னுடைய அமல்கள் பாதிக்கப்பட்டுமான்ற எண்ணம் எல்லாம் இன்றைக்கு யார்ட்டையுமே தோணலைங்க. ஆனால் ஹிலால் இப்னு உமையாவை பார்க்கணும். அந்த ஹிலால் இப்னு உமையா என்ன செய்கிறாரு? என்றைக்கு சொன்னாரோ அன்றிலிருந்து அழுது 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 ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிட்டார். அவர்கிட்ட போய் வேறு எதையுமே எதிர்பார்க்க முடியாது என்று அந்த பெண்மணியை சொல்லக்கூடிய அளவிற்குத்தான் அந்த ஹிலால் இப்னு உமையா இருந்திருக்கிறார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் பணிவிடை செய்யுங்க. உடனே பாருங்க, அதுலயும் ஒரு குழப்பமான ஒரு கூட்டம். நேரா ஒரு கூட்டம் காபுகிட்ட வந்து எப்படி ஹிலாலுடைய ஒய்ஃப் கேட்டாங்களோ அதே போல நீயும் போய் கேளு, நீயும் போய் கேட்க வேண்டியதுதானே. அதாவது எப்படியெல்லாம் ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வருதுன்னு பார்க்கணும். அப்ப சொல்றாங்க, இல்ல இல்ல நான் அதெல்லாம் என்ன செஞ்சிருக்கேன், தாங்கிக் கொள்வேன் என்று என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, ஆனா ரஜுலுன் ஷாப்புன், நான் வாலிபன் தானே, என்னால தனிமையில இருந்துக்க முடியும்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சொல்லிடுறாங்க. 50 நாட்கள் ஆகுது. 50 நாட்கள் ஆன பிறகு காலையிலே ஃபஜ்ரை தொழுதுட்டு இருக்கிறாங்க. காலையில் வீட்டிலே ஃபஜ்ரை தொழுது கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் செய்தி வருது. ஒரு செய்தி, என்ன செய்தி? அபுஷிரியா கஅப், கஅபே உங்களுக்கு சுப செய்தி என்று என்ன செய்து ஒரு செய்தி வருது. அல்லாஹு தஆலா உங்களையும் உங்களை சார்ந்த 2 நபர்களையும் மன்னித்து விட்டான் என்ற ஒரு செய்தி என்ன செய்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலை மீது ஏறி ஒருத்தர் தகவல் சொல்றார். உடனே கஅப் இப்னு மாலிக் என்ன செய்யறதுனே தெரியல. அல்லாஹ் மன்னிச்சிட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை மன்னித்து விட்டார்கள் என்ற அந்த செய்தி கிடைத்த உடனே யார் செய்தியை கொண்டு வந்தாரோ அவருக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தான் வைத்திருந்த 2 ஆடையை தூக்கி அவர் கொடுத்துட்டாங்க. தான் வச்சிருந்த அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட 2 ஆடை தான் இருந்துச்சு. அந்த 2 ஆடையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு வேறு ஒரு ஆடையை வாங்கி அணிவித்து கொண்டு நேரா என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் 50 நாட்கள் யாரும் பேசல, சலாம் சொல்லல, ஒண்ணுமே செய்யல. ஆனால் அன்றைக்கு காபு செல்கின்றார். செல்லக்கூடிய பாதைகள் முழுக்க நின்று கொண்டு எல்லோரும் வாழ்த்து சொன்னார்கள் என்று காபு சொல்றார். எப்படிப்பட்ட நிலை பாருங்க. அப்படி நேர் மாற்றமான நிலை. நேத்து வரை யாரும் பேசல, யாரும் சலாம் சொல்லல. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? மஸ்ஜித் நபவி நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது அணி அணியாக என்னை சந்தித்து வாழ்த்து கூறியவர்களாக மக்கள் இருந்தாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு நிலை அவர்கள் அடைந்திருப்பார்கள் என்பதை யோசிச்சு பார்க்கணும். வேற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போறேன். என்னை கண்ட உடனே தல்ஹா இப்னு உபைதுல்லா என்ற ஒரு நபி தோழர் ஓடி வந்து என்னை அணைத்துக் கொள்கின்றார். அணைத்துக் கொண்டு தன்னுடைய பாச உணர்வை வெளிப்படுத்துகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போறேன், சலாம் சொன்னேன். சலாம் சொல்லக்கூடிய நேரத்திலே நபி அவர்களுடைய முகத்தை பார்த்தேன். அவர்களுடைய முகம் மகிழ்ச்சியின் காரணமாக மிக பிரகாசமாக இருப்பதை நான் கண்டேன் என்று சொல்லி காட்டுறார். மிக பிரகாசமாக இருப்பதை நான் கண்டேன் என்று சொல்லிவிட்டு, உன்னுடைய தாய் ஈன்ற அந்த நாளிலிருந்து இந்த நாள் உனக்கு மிகச்சிறந்த ஒரு நாள், வாழ்த்துக்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் யார்கிட்ட சொல்றாங்க, கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு கேட்கிறாங்க. சொன்ன உடனே கஅப் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, மன்னிப்பு உங்களிடம் இருந்தா அல்லாஹ்விடம் இருந்தா?
நான் மன்னிக்கப்பட்டேன் என்ற ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருந்தா அல்லாஹ்விடமா இருந்த என்று கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு மன்னிப்பு வந்துச்சு. அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான், உங்களை ஒரு முன்னுதாரணமாக ஆக்கி இருக்கிறான் அப்படின்றத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்களே. ஆனால் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்திருக்கணும்? எதுக்காக இந்த கஷ்டம், எதுக்காக இந்த வேதனை? உண்மைக்கானங்க. ஒரே ஒரு உண்மையை சொன்னதின் காரணமாக பொய் சொல்லி இருந்தா தப்பிச்சிருக்கலாம். ஆனால் என்ன யோசிச்சாரு? நான் பொய் சொல்லி இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட தப்பிச்சிடலாம், ஆனா எங்க மாட்டிக்குவேன்? அல்லாஹ்விடத்தில் மாட்டிக்கொள்வேன். அல்லாஹ்விடத்தில் மாட்டிக்கொள்வேன் என்ற காரணத்தினாலதான் என்ன செஞ்சாரு? காபு உண்மையை சொன்னார், ஹிலால் உண்மையை சொன்னார், முராரா உண்மையை சொன்னார். இந்த 3 பேரும் உண்மையை அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்? உலகம் முழுக்க காட்டினான். உலகத்தில் உள்ள எல்லோரும் உண்மைக்காக ஒருவரை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்வதாக இருந்தால், உண்மை பேசுவோருக்கு சிலரை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்வதாக இருந்தால், இந்த 3 எடுத்துக்கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ வகூனு மஅஸ் சாதிகீன். இந்த உண்மையாளர்களோடு நீங்களும் இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றானே. அப்படிப்பட்ட ஒரு நிலை வேணாமா? நாளை மறுமை நாள், அல்லாஹ்வுடைய சன்னிதானம், அந்த நாளிலே நாம் இருக்கும் பொழுது எது நமக்கு பிரயோஜனம் அளிக்கும்? பொய்யான முதலீடா, பொய்யான முறையில் சம்பாதித்தவைகளா, பொய்யான முறையில் சம்பாதித்த சொந்தங்களா, பந்தங்களா, பொய்யான முறையில் சம்பாதித்த பணங்களா? இல்ல. அங்கே எது நமக்கு பிரயோஜனம் அளிக்கும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், நாளை மறுமை நாள். அந்த நாளிலே எது பிரயோஜனம் அளிக்கும்? 5வது அத்தியாயத்தினுடைய 119வது வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், கால் அல்லாஹ், அல்லாஹ் சொல்வான், நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் சொல்வான், ஹாதா, இந்த நாள் இருக்கின்றது, யௌம யன்ஃபஉ ஸாதிகீன சித்குஹும். இந்த நாள் உண்மையாளர்களுக்கு அவருடைய உண்மை பிரயோஜனம் அளிக்கக்கூடிய நாள். உலகத்தில் பிரயோஜனம் அளிச்சுச்சோ இல்லையோ, நான் உண்மை சொன்னனால இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டேன், வேதனைப்பட்டேன், பல விரோதங்களை சந்தித்தேன், பல வேதனைகளை சந்திச்சேன், எல்லாம் இருக்கட்டும். ஆனால் நாளை மறுமைக்கு சென்றால், நாளை மறுமை நாளிலே நின்றால் இந்த உண்மைதான் நமக்கு பிரயோஜனம் அளிக்கும். அல்லாஹ்வே சொல்லக்கூடிய வார்த்தை, ஹாதா யௌம யன்ஃபஉ ஸாதிகீன சித்குஹும். இந்த நாள் உண்மையாளர்களுக்கு அவர்களுடைய உண்மை பிரயோஜனம் அளிக்கக்கூடிய நாள். லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், நதிகள் ஓடக்கூடிய சொர்க்கம் அவர்களுக்கு உண்டு. ஹாலிதீன ஃபீஹா அபதா, அவர்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். ஸாலிக ஃபௌஸுல் அஸீம், அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அப்படிப்பட்ட வெற்றிக்குரிய மக்களாக நம்ம இருக்கணும். அதுதான் நமக்கு தேவை. நான் அல்லாஹ்ட்ட வெற்றி பெறணும். இந்த உலகத்தில் பொய்யினால் சம்பாதித்து மாட மாளிகைகள் இருந்து இந்த உலகத்தில் என்னை பெரியவன் காட்டிக்கிறது வெற்றி இல்லைங்க. நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் நாம் பெறக்கூடிய வெற்றி இருக்குதே, அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய உண்மைக்காக தரக்கூடிய சொர்க்கம் இருக்குதே, அந்த சொர்க்கம் தான் நிலையானது, நன்மை தரக்கூடியது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அதுக்கு அழகான ஒரு உதாரணமாக ஒரு வரலாறையும் நமக்கு திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. இந்த வரலாறுகள் எல்லாம் நம்முடைய வாழ்விலே ஒரு படிப்பினையாக, ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு முன் உதாரணமாக இருக்கணும். அவரை போன்று நான் இருக்க வேண்டும். அவர் எப்படி ஈமானோடு இறை நம்பிக்கையோடு இருந்தார், அதே இறை நம்பிக்கையோடு ஒரு உண்மையாளனாக நான் வாழ வேண்டும் என்ற ஒரு உறுதியை நாம் உள்ளத்தில் எடுத்தோமேயானால் அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுவாங்க. நம்ம நினைச்சாதான் நடக்கும். நான் உள்ளத்தில் நினைக்கிறேன், நான் சரியானவனாக இருக்கணும், எனக்கு அந்த அது போன்ற ஒரு உள்ளத்தை தான் அல்லாஹ்ட்ட கேட்டா அல்லாஹ் நமக்கு தருவான். இல்ல அப்படிப்பட்ட எண்ணங்களே இல்லாமல் இருந்தோமேயானால் நிச்சயமாக நமக்கு ஈடேற்றம் கிடைக்காது. ஆக அன்பிற்குரியவர்களே, இந்த உண்மை இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் மகத்தான ஒரு பிரயோஜனத்தை ஏற்படுத்தக்கூடியது, நிரந்தரமான ஒரு பிரயோஜனத்தை தரக்கூடியது உண்மை. உண்மையில்தான் நன்மை கிடைக்கும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அந்த அடிப்படையில் எல்லா நிலைகளிலும் நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் உண்மையை பேசக்கூடியவர்களாக, உண்மையாக வாழக்கூடியவர்களாக, உண்மையிலேயே திகழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.